புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ரகுபதி தேர்தல் நடத்தும் அலுவலர் திருமாலிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளரும் அமைச்சருமான ரகுபதி தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். முன்னதாக கோட்டை பைரவர், கோட்டை முனீஸ்வரர் உள்ளிட்ட கோயில்களில் அவர் வழிபாடு செய்தார். பின்னர் திருமயத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் இருந்து கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் திமுக நிர்வாகிகளுடன் திருமயம் சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலகத்திற்கு பேரணியாக சென்றார். அங்கு தேர்தல் அலுவலர் திருமாலிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பிரமாதமான வரவேற்பு இன்றைக்கு மக்கள் மத்தியில் இருக்கிறது. அதை செல்லுகிற இடங்களிலெல்லாம் நாங்களும் பார்க்கிறோம், நீங்களும் பார்க்கிறீர்கள். மக்கள் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்றக் கழக அரசு மீது எங்களுக்கு எந்த விதமான வெறுப்பும் கிடையாது. அந்த அரசு எங்களுக்கு பல்வேறு வகையிலும் உதவியாக இருந்திருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பணப்புழக்கம் அதிகரித்திருக்கிறது. அதனாலே பொருளாதாரம் உயர்ந்திருக்கிறது. அந்த உண்மையை மட்டும் ஏன் எதிர்க்கட்சிகள் எல்லாம் சொல்ல மறுக்கின்றன என்பதுதான் எங்களுக்கு தெரியவில்லை. தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை இன்றைக்கு உயர்த்தி காண்பித்து இருக்கிற அரசு தான் எங்களுடைய தலைவர் தளபதியினுடைய அரசு. நாங்கள் யாரையுமே எங்களுக்கு எல்லாருமே களத்தில் ஒன்று தான். ஆனால் நாங்கள் நம்பர் 1. அதுதான் நான் என்னுடைய இதில் அரசு சார்பிலே என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்வேன் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். எங்களுடைய சொந்த நிதியிலிருந்து மாணவ மாணவிகளுடைய கல்விக்காக ஆண்டுக்கு 25,000 1 லட்சம் ரூபா வரைக்கும் ஒரு மாணவனுக்கு நாங்கள் கொடுப்போம். 1 கோடி ரூபா எங்களுடைய கல்வி அறக்கட்டளையிலிருந்து கொடுப்போம்னு சொல்லியிருக்கேன்.